சிவசங்கரா தேவனே ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Kalyana Krishnan Ravi Shankar. பாபாஜி, நீங்கள் பலமுறை சத்சங்கம் உரைகளில் கோவில்களில் உள்ள தெய்வங்கள் சிலைகளில் ஸ்பிரிட் வடிவில் இறைநிலை அடைந்த ஆத்மா வந்து தங்கி அருள் புரியும் என்று உரைத்துள்ளீர்கள். இதேபோல பொதுவாக வீடுகளில் பூஜை அறையில் விக்கிரகங்கள் வைத்து நித்திய பூஜை செய்கிறார்கள். அங்கும் இறைநிலை அடைந்த அந்த குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு ஆத்மா குடிகொள்ளுமா? அப்படியெல்லாம் இல்லை. the question of the டெடிகேஷன் எவ்வளோ ஸ்ரத்தையாக. இப்போது சில இடங்களில் சத்யசாயர் பக்தர்கள் இருக்காங்க. அவங்க ரொம்ப சீரியஸாக சத்யசாயை நம்புகிற மாதிரி இருப்பாங்க, திருடி சாயை நம்புகிற மாதிரி இருப்பாங்க. அப்போ அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு சிலை அந்த மாதிரி வச்சு அவங்க பூஜை பண்ணுற போது சத்யசாயோடைய கணபூதங்கள்னு இருக்குது. ஒவ்வொரு டேட்டிக்கும் வந்து கணங்கள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில கணங்கள் அந்த வீட்டுக்கு வந்து அந்த சிலை வழியாக பிளெஸ்ஸிங் பண்ணும். நீங்கள் அங்கே படைக்கிறதெல்லாம் அதுங்க சாப்பிட்ரும். எரான் பாய்ஸ் மாதிரி அது. பட் ஒரு கோயிலுங்கிறது நீங்கள் ஒரு யாகம் பண்ணி அதில் கடஸ்தாபனம் பண்ணி அந்த சார்ஜு எனர்ஜியை கொண்டு போய் சிலை மேலே பண்ணுற போது அதில் அந்த எனர்ஜி வந்து உட்காரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த கேலண்டரு, காகிதம், ஃபோட்டோ இதெல்லாம் ரொம்ப கம்மி. வீட்டுக்குள்ளே இருக்கிற சில சிலைகள் இருக்குது. அது கும்பாபிஷேகம்லாம் பண்ணாமல் வந்து இருந்தாலையும் அங்கே நடக்கிற பூஜை, பஜன்ஸ், ஜனங்க குழுமறது இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு கணபூதங்கள் வரலாம். Question from வசந்தி கோவிந்தன். திதி என்பது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உள்ள தூரம் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. வளர்பிறையில் 15 திதிகளும் தேய்பிறையில் அதே 15 திதிகளும் வருகின்றன. திதி என்பது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உள்ள தூரம் மட்டுமே என்றால் ஏகாதசி திதி அன்று பெருமாள் உபவாசம் இருக்கிறார் என்றும் அன்று நாமும் உபவாசம் இருக்க வேண்டும் என்றும் கூறப்படுவது ஏன்? இதெல்லாம் நம்முடைய புராணங்களில் சொல்லப்பட்ட செய்திகள் தான். இப்போ பகவான் வந்து படுத்துன்னு இருக்கார். அப்புறம் அவரை அழிப்பதற்காக ஒரு துர்தேவதையை ஏவி விடுறாங்க. பெருமாளுக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அவர் பாட்டிக்கு படுத்துன்னு இருக்கார். அரித்துயில்னு சொல்லலாம் வேண்டாம். அப்போ அவருடைய தொடையிலிருந்து ஒரு பெண் சக்தி கிளம்பிச்சு. அது பேர் தான் ஏகாதசி. அது அந்த டெமன் கூட சண்டை போட்டு அதை துரத்தி விட்டுருச்சு. அதனால் பெருமாள் கண்ணு முடிச்சு பார்க்குற போது தனக்காக அந்த சக்தி வேலை செஞ்சதுனால இந்த நாளை எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கிட்டு வந்து விரதம் இருந்து உனக்கு பூஜை பண்ணுவாங்க, படைப்பாங்கங்கிற மாதிரி சொன்னார். இது எதுக்குமே வந்து புராணங்களில் எந்த விதமான ஒரு கன்ஃபர்மேஷன் ஆர் அத்தென்டிசிட்டி கிடையாது. இப்படிலாம் இருக்கலாம் அப்படின்ட்டு அந்த காலத்தில் பொழுது போகாத பாட்டிங்க, தாத்தாங்கெல்லாம், பேர குழந்தைங்களுக்கெல்லாம் கதை சொல்லல. அப்படி வந்தால் தான் இருக்குமே தவிர ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த மாதிரி காரணம்லாம் நீங்கள் தேடி கண்டுபிடிக்க தேவையில்லை. அப்படி பார்த்தா எல்லா நாளுக்கும் ஏதோ ஒன்று இருக்குது. முருகனுக்கு பிள்ளையாருக்கு சதுர்த்தசிங்கிறாங்க, முருகனுக்கு சஷ்டிங்கிறாங்க, இல்லையா? ஒவ்வொரு கடலுக்கும் சிவபெருமானுக்கு பிரதோஷங்கிறாங்க. ஸோ தே வாண்ட் யூ டு ரிமெம்பர் த காட் மோர் ஆன் மோர் அக்கேஷன்ஸ். அதுக்காக உண்டாக்கப்பட்ட மனோதத்துவ ரீதியான உத்திகள் இதெல்லாம். இல்லைன்னா சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, உண்ணும் உணவு, பருகு நீர், தின்னும் வெற்றிலை. நீ சாப்பிட்ற போதெல்லாம் கடவுளுக்கு அர்ப்பணம் பண்ணிக்கோ. பீடா போட்டால் கடவுளுக்குன்னு சொல்லிக்கோ. குடித்தா தண்ணியே வச்சுக்கோ. அந்த மாதிரி உண்ணும் உணவு, பருகு நீர், தின்னும் வெற்றிலை எல்லாம் பகவானுக்குன்னு அர்ப்பணித்து வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு உன்னை நீ ட்ரெயின் பண்ணினா இந்த ஏகாதசி திதி அது இதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படுறதில்லை. உன் வாழ்க்கையே ஒரு தவமாக மாறிடும். சம்ரஷ்ணால் ஒரு பாட்டு இருக்குது, வாழ்க்கையே தவம் என்று வரைந்தளித்த சங்கரான்னு வரும். அதுக்கு இதுதான் அர்த்தம். அதாவது நடப்பது பிரதேசனம். ஸ்கந்தகிரி கவச்சம்னு ஒன்று இருக்குது. அதில் சாந்தானந்த சுவாமிகள் ஒரு பெரிய மகான். சேலம், புதுக்கோட்டை இந்த இடத்துல, தாம்பரத்துக்கு பக்கத்தில் இங்கே ஒரு இடத்துல, சேந்தமங்கலத்துலலாம் அவங்களுடைய கோயில்கள்லாம் இருக்குது. அவர் ஜட்ஜு சதாசிவ பிரம்மேந்திராளுடைய வழியில் வந்தவர், அவதூத பரம்பரையில் வந்தவர். அவர் குரு அவர் சொன்னார், நீ ட்ரெஸ்ஸு போட்டுக்கலான்ட்டு. அவர் சன்னியாசி மாதிரி ஜடாமுடி வச்சு காவியெல்லாம் கட்டிக்கிட்டு இருந்தார். அவர் எழுதியிருக்காரு. அதில் இதெல்லாம் வரும். நடப்பதே பிரதர்ஷனம் என்று நம்பி விட்டேன்னு வந்துப்பார். கந்தகுரு கவச்சம்.
புவனேஷி உணர்த்திடுவாய் புனிதனாக மாற்றிடுவாய் என்னையுமே காத்திடுவாய் என்னம்மே புவனேஷி நின்றும் இருந்துமே நின்னாமம் ஏத்திடுவேன் நடந்தும் கிடந்துமே நான் உன்னை போற்றிடுவேன் இமைப்பொழுதும் உன்னாமம் மறந்திட மாட்டேன் நான் என் நினைவெல்லாம் நீயாக நின்றிடுவாய் புவனேஷி என் உணவெல்லாம் உனக்கேற்ற நைவேத்தியமாகும் அம்மா நான் நடப்பதே பிரதட்சிணமாய் நம்பிவிட்டேன் தாயே கேள் என் உடலாட்டமெல்லாம் உனக்கருளும் முத்திரையாம் என் உயிருக்கும் உயிரான ஆத்மசக்தி நீ அன்றோ. அப்படியே போகும். அப்போ ஒரு மனுஷன் ஒரு டே டு டே லைஃப்பில் கடவுளுடையோடு அந்த தாட் ப்ராசஸில் இணைஞ்சி வாழ்கிறதுக்கு இதெல்லாம் உத்திகள். நீ சாப்பிட்டா கடவுளுக்கு நைவேத்தியம் சொல்லலாம், நீ நடந்தால் அதுதான் வாக்கிங்கில் பிரதர்ஷனம் சொல்லிக்கலாம். இந்த மாதிரி உன்னுடைய மைண்ட் செட்டு தான் இதெல்லாம். அதெல்லாம் நிஜமாக போய் சேர்த்தா கடவுளுக்குன்றதை பற்றி உனக்கு என்ன உன்னை பொறுத்து மாத்திரம் யூ ஆர் கீப்பிங் யுவர் மைண்ட் அட்டாச் டு த ஃபீட் ஆஃப் த லார்ட். கருதா மறவா நெறிக்கான உன் இருத்தாள் வனஜம் தரை என்று இசைவாய். முருகா நான் உன்னை மறக்கவும் கூடாது நினைக்கவும் கூடாதுன்னா நான் எப்பயும் ஒரு தைலத்தாருன்னுவாங்க, எண்ணெய் இப்படி கொட்டினா நூல் பிடிச்ச மாதிரி கொட்டிக்கினே இருக்குமா. அந்த மாதிரி கருதா மறவா நான் உன்னை மறக்கவும் கூடாது நினைக்கவும் கூடாது. நெறிக்கான த ஷுட் பி மை வே ஆஃப் டிசிப்ளின். உன் இருத்தாள் வனஜம் உன்னுடைய 2 பாதங்களை தரை என்று இசைவாய். அப்போ அந்த பாதங்கள் எங்கே கொடுக்கணும்னு அவர் ஃபீல் பண்ணி சொல்கிறாருன்னா இதயத்தில் ஒரு லோட்டஸ் இருக்குது 4வது சக்கரம். அதில் அந்த பாதங்கள் வந்து அமர்ந்தால் நமக்கு நார்மலாக கண்ண மூடி இப்படி நினச்சாவே அந்த பாதங்களுக்கு நம்ம பூஜை பண்ணுறோங்கிற ஒரு பாவனை அது. கொஸ்டின் ஃப்ரம் கோவிந்தன் சார். தனது தந்தையாலோ அல்லது குருவாலோ பிரம்மோபதேசம் என்று சொல்லப்படும் உபநயனம் செய்து வைக்கப்பட்டவர்கள் மட்டுமே வேதங்களை படிக்க தகுதியுடையவர்கள் என்று கூறப்படுகிறதே, இது சரிதானா? ஆனால் வேதாந்த தேசிகர் போன்ற வைணவ மகான்கள் யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் என்று கூறியிருக்கிறார்கள். தாங்கள் கூட சைவ உணவு பழக்கம் உள்ள எல்லோரும் வேதத்தை கற்றுக்கொள்ளலாம் என்று சம்ரக்ஷணாவில் அதை நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறீர்கள். வேதங்களை கற்றுக்கொள்வதில் கட்டுப்பாடுகள் எதுவும் நமது சாஸ்திரங்களில் இருக்கின்றனவா? உபநயனம் பெண்களுக்கு செய்யப்படுவதில்லையே, அப்படியானால் அவர்கள் வேதம் கற்றுக்கொள்ள முடியாதா? ஏகலைவன் இருந்தான். அவன் துரோணாச்சாரியர்கிட்ட போய் வில்வித்தையெல்லாம் கற்றுக் கொடுக்கறதுக்கு கேட்குறான். அவர் இல்லை, நான் அர்ஜுனனுக்கு தான் கற்றுக் கொடுப்பேன், ஏன்னா பாஞ்சால தேசத்து ராஜன் துருபதனை பழி வாங்கிறதுக்காக எனக்கு ஒரு சிஷ்யனை கொம்பு சிவி ரெடி பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டாரு. ஏகலைவன் பார்த்தா, நீ என்ன எனக்கு கொடுக்குறதுன்னு துரோணருடைய சிலையை பண்ணி வச்சு இவன் தானே எல்லா வித்தையும் குலவித்தை கல்லாமல் பாகம்படுங்கிற மாதிரி கற்றுக்கிட்டான். ஸோ ஒரு நேரத்துக்கு துரோணருக்கு தெரியுது, இவர் கஷ்டப்பட்டு அர்ஜுனன் கற்றுக் கொடுத்த விட ஏகலைவன் கற்றுக்கிட்டு இருக்கிறது ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சிலையை வச்சு இவ்வளோ பண்ணியிருக்கான்ட்டு ஆச்சரியப்படுறாரு. இப்போ இவருக்கு ஒரு குருக்கு வராத குரோத உணர்வு வருது, நம்மளை மிஞ்சி இதெல்லாம் கெட்டிக்காரன் ஆகிட்டானேன்ட்டு. அதனால் அவங்ககிட்ட நீ என்னை குரு காணிக்க கொடுக்கலையேன்றார். இவருக்கு கேட்குறதுக்கு வெக்கமாக இருந்திருக்கணும், ஏன்னா இவர் தான் கற்றுக் கொடுக்க மாட்டேன்னு சொன்னார் இல்லையா, அவன் தானாக கற்றுக்கிறான். அப்போது என்ன வேணால் கேளுங்கன்றான், உன் கட்டவரில் கொடுத்துருன்றார். ஏன்னா அந்த கட்டவரில் இல்லைன்னாக்கா அந்த நான் பூட்ட முடியாது அந்த வில்லில், அவன் கட்டவரில் கொடுத்துட்டான் தைரியமாக. அந்த மாதிரி பலவிதமான குருமார்கள் உலகத்தில் இருக்காங்க. எல்லாருமே அந்த குரு என்ற போஸ்ட்டுக்கு தகுதி உடையவர்களான்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் ஆஷாட பூதிகள் மாதிரி குருக்கிட்ட காக்கா பிடிச்சி நாங்கள் ரொம்ப நல்ல சிஷ்யர்கள்னு சொல்லி ஏமாத்துகிற நாயங்களும் இருக்குது. இவங்கெல்லாம் நிஜமாக அந்த சிஷ்யனுக்கு தகுதி உள்ளவர்களா அப்படின்னும் நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் எல்லாத்துக்கும் நம்மக்கிட்ட புராணங்களில் இதிகாசங்களில் கேஸ் ஸ்டடீஸ்னு சொல்லுவாங்க, இப்படி போனால் வருமா அப்படி போனால் வருமாங்கிற மாதிரி. அண்டு உன்னுடைய ஃபெய்த்து தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது ஒரு ஃபார்மலாக ஒரு குரு வந்து உனக்கு கற்றுக் கொடுத்தாரு. நயனம்னா கண்ணுன்னு அர்த்தம். உபநயனம்னா இந்த பூணூல் போட்டுட்டு காதில் பிரம்மோபதேசம் பண்ணுறாங்க இல்லையா, பிரம்மனை அறிந்து கொள்வதற்கான உபதேசம், அதுதான் பிரம்ம உபதேசம் சொல்லக்கூடியது. அதுக்கு என்ன பேர்? உபநயனம். கடவுள் கொடுத்த கண்ணு உங்கள்கிட்டயே இருக்குது, அதுபோக அடிஷ்னல் ஐ உனக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு. கடவுளை அறிவதற்காகவும் அடைவதற்காகவும் ஒரு எக்ஸ்ட்ரா ஐ உனக்கு கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். உபநயனம் ஆனால் அடிஷ்னல் ஐன்னு அர்த்தம்.
தகுதி வாய்ந்த குருக்கள் இருந்து அவங்கக்கிட்ட நீங்கள் ஏதாவது கற்றுக்கிட்டா அது உண்டு. தகுதி வாய்ந்த குருக்கள் எங்கே இருக்கிறாங்க? பால் பிரண்டன் சொல்லி ஒரு வெள்ளைக்காரன் 1934 காஞ்சி பரமாச்சாரியார்கிட்ட போகிறான். அப்போது அவர் இதில் செங்கல்பட்டில் இருக்கார், காஞ்சிபுரத்தில் இல்லை. போயிட்டு என்னை உங்கள் சிஷ்யனாக ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு. பரமாச்சாரியார் சொல்கிறார், நான் ஒரு மடாதிபதி, ப்ரைவேட்டாக சிஷ்யர்களை என்னால் ஏற்றுக்க முடியாது. உனக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு 2 பேர் எனக்கு தெரியும். ஒரு ஆள் வடநாட்டில் காசி அந்த ஏரியாவில் சுற்றின்னு இருப்பார், அவர் ஒன்றும் கொடுக்க மாட்டார். அதனால் நீ திருவண்ணாமலைக்கு போ, அங்கே ரமணர்னு ஒருத்தர் இருக்கார், அவர் உனக்கு கொடுத்தாரு, இந்த உபதேசத்தை கொடுக்கறதுக்கு தகுதி உள்ளவர் அப்படிங்கிறார். அப்போ 1930ஸ்லேயே அவ்வளோ பெரிய பாரத தேசத்தில் காஞ்சி பெரியவரையும் சேர்த்து 3 பேருக்கு தான் தகுதி இருக்குதுன்னு பரமாச்சாரியர் சொல்லியிருக்காரு. அப்போ நீ பார்க்குற இந்த சாதாரண ஒரு வேஷம் கட்டின குருமார்களை பற்றி உனக்கு என்ன வந்துச்சு? 3 பேர் தான் இருக்காங்கன்னு அவரே சொல்லியிருக்காருனாக்கா இன்றைக்கி எத்தனை பேர் இருப்பாங்க? இந்த கை காலத்தில் நிறைய பேர் இன்றைக்கி இந்த பூணூல்லாம் போட்டுங்கிறது சாவி கொத்த கட்டி அது கீ செயின் மாதிரி வச்சுன்னுக்கிறாங்க இல்லையா? அதில் எல்லாம் கட்டி வச்சுருப்போம். நிறைய பிராமணர்கள் இன்றைக்கி வந்து சந்தியாவந்தனமோ அதெல்லாம் பண்ணுறது கிடையாது. நிறைய பேர் பண்ணுறதே கிடையாது. 100க்கு 90 பேர் பண்ணுறது கிடையாது. ஏதோ ஒரு அமாவாசை தர்ப்பணம் அது கூட ஆயிருக்கிட்டு நான் இன்னொரு 50 ரூபாய் ஜாஸ்தி கொடுத்துறேன், எனக்கு ஆஃபீஸ் போகணும் சீக்கிரம் முடியா அப்படின்னு சொல்கிறவங்க தான் இருக்கிறாங்க. இதிலெல்லாம் ஜனங்களுக்கு நம்பிக்கை தளர்ந்து விட்டது, இல்லை நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கு பல காரணங்கள் உண்டு. ஒன்று, அந்த ஆச்சாரியர்களாக இருக்கிறாங்க இல்லையா, அவங்களும் இன்றைக்கி ஒரு லௌகீகமாக வாழ வேண்டியிருக்கு. ஏன்னா அவங்களுக்கும் கல்யாணம் ஆகிருக்குது. நிறைய பிராமின் ஃபேமிலிஸில் இந்த ஆச்சாரியமாக, அதாவது புரோகிதம் வேதமெல்லாம் படித்தவங்கள கட்டிக்கிறதுக்கு பொண்ணுங்களே கிடைக்க மாட்டேனுது. இத்தனைக்கும் ஒரு ஆஃபீஸுக்கு போய் 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறவனை விட அவங்க மாதத்துக்கு 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க இந்த புரோகிதம் செய்கிறவங்களுக்கெல்லாம். ஆனால் இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு என்ன, ஒரு பேண்ட்டு ஷர்ட்டு போட்டுட்டு இருக்கிற 20,000 ரூபாய் சம்பளக்காரனே போகிறோம். இந்த குடுமி கிடுமையெல்லாம் வச்சுக்கிட்டு பஞ்சகச்சம் கட்டின்னு இருக்கிற ஒரு பிராமணன் எனக்கு ஹஸ்பண்டாக இருந்தால் கொஞ்சம் வெக்கமாக்குதுன்னு சொல்கிற பொம்பளைங்க தான் இன்றைக்கி நாட்டில் அதிகமாக இருக்காங்க. அதனால் இன்றைக்கி வி லிவ் இன் எ சொசைட்டி வேர் வேல்யூனஸ் இஸ் ப்ரெவலண்ட். எந்த ஒரு வேல்யூவும் இல்லாத ஒரு விஷயந்தான் இன்றைக்கி ப்ரெவலண்ட்டாக இருக்குது. அண்டு புரோகிதர்களும் கமர்ஷியல் ஆகிட்டாங்க. அண்டு அவங்கள வச்சு பூஜை பண்ணிக்கிறவங்க 100க்கு 10 பேர் தான். மற்றவங்கெல்லாம் வந்து கண்டுக்கிறதே கிடையாது கடவுள்னு ஒன்று இருக்கான்ட்டு. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். நிறைய பேருக்கு இன்றைக்கி நிஜமாகவே நமக்கு சின்ன வயசுலேருந்து நம்மளை படிக்க வச்சு ஒரு உருப்படியாக ஆகியிருக்கிற ஒரு அப்பனுக்காக ஒரு 20,000மோ 30,000மோ செலவு பண்ணால் அது சாஸ்திரப்படி கரெக்டு தானே. ஆனானப்பட்டு திருவள்ளுவரே சொல்கிறார், தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஒம்பல் தலை. தென்புலத்தார்னா என்ன? தெற்கு திசையில் இருக்கக்கூடிய நம்முடைய பித்திருக்கள். அடுத்தது தான் தெய்வம். தென்புலத்தார் தெய்வம், அதுக்கப்புறம் சொந்தக்காரங்க விருந்து, அதுக்கப்புறம் சொந்தமே இல்லாத ஏழைங்க ஒக்கல், அதுக்கப்புறம் தான். ஸோ உன்னுடைய வருமானத்தை 5ஆக பிரித்து இந்த மாதிரி செலவு பண்ணணும்னு இருக்குது. இன்றைக்கி யாராவது இதெல்லாம் பண்ணானா 5ல் 1 பங்கு தான் உனக்குன்னா நீ ஒத்துக்குவியா? எனக்கே வருமானம் பத்தாமல் என் ஒய்ஃபும் வேலைக்கு போகிறா, எல்லோரும் வேலைக்கு போகிறாங்க, அதெல்லாம் முடியாதியா? ஏதோ ஒரு 5-10னா சொல்லுன்ற மாதிரி தான் ஒரு சடங்கு இருக்குது. நீங்கள் நிறைய பேர் பண்ணுறதில்ல. அதனால் ஐயருங்களும் அப்படி ஆகிட்டாங்க. ஐயருங்களுக்கும் வந்து கிரீடு ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஒரே நாளைக்கு அமாவாசை அன்றைக்கி தான் வருமானம் வரும் அவங்களுக்கு. ஸோ ஒரு 10 வீடு 15 வீடு ஒத்துக்குவாங்க. ஸோ ஸ்கூட்டரில் போயிட்டே இருப்பாங்க, ஏதோ வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்வாங்க. உங்கள்கிட்ட உட்காந்து தர்ப்பணம் சொல்கிற போதே அவர் வந்து அப்பப்போ ஃபோன் அட்டென்ட் பண்ணிக்குவார். வந்துட்டேன் முடிஞ்சிட்டு அப்படின்வார். இதெல்லாம் ஒரு பூஜை, இதெல்லாம் ஒரு புனஸ்காரம்னு சொல்லி ஜனங்களும் ஏமாந்து இருந்திருக்காங்க, ஐயருங்களும் ஏமாத்தின்னு இருக்காங்க. ஆனால் எதுவுமே சரியில்லாத ஒரு கலிகாலத்தில் நான் வாழ்கிறோம். அதனால் நான் ஈஸியாக சொன்னது என்னென்னா, உங்கள் வீட்லேயே நீ எதுவும் பண்ணுற இல்லையா, இட்லி தோசை புண்ணாக்கு ஏதோ ஒன்று, அதை ஒரு இலையில வச்சு உங்கள் பெரியவங்களை நினச்சி வீட்டு காம்பவுண்ட் மேலேயோ ஏதாவது ஒரு க்ளீனான இடத்துல வச்சிரு. டெய்லி கூட வெய், ப்ராப்ளமே இல்லை ஒன்று. அப்படி இல்லைன்னா அமாவாசைக்கு இங்கே மத்திய கைலாஷம் இருக்கு இல்லையா, பெசன் அடியார்கிட்ட, அங்கே தனியாக வந்து பிள்ளையாரே திவசம் பண்ணுறதா ஒரு ஃபெய்த் இருக்குது. அங்கே போய் 400 ரூபா கட்டினாக்கா அங்கே பிள்ளையாரே உங்கள் பெரியவங்களுக்கு திவசம் பண்ணுற மாதிரி. இல்லைன்னா இங்கே செங்கல்பட்டு பக்கத்தில் ஒரு பெருமாள் கோயில் இருக்குது, அங்கே இருக்கிற பெருமாளே திவசம் பண்ணுறதா ஒரு ஐதீகம் இருக்குது. அவங்களே வந்து ஒரு அமௌண்ட்டு நீ 700 ரூபாய் நம்ம கட்டிட்டாக்கா 11 பேருக்கு சாப்பாடெல்லாம் போட்டு சுத்தபத்தமாக பெருமாளே கைங்கரியம் பண்ணிடுறாரு. அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்குது. இது கூட என்னால் முடியலன்னா எப்பயாவது நீ காசி ராமேஸ்வரம்லாம் போகிற இல்லையா,
திரிவேணி சங்கமோ இல்லை கூடுதல் பவானி அந்த மாதிரி இடங்களில் ஒரே ஒரு தடவை வருஷத்துக்கு இல்லை உனக்கு எப்போ முடியறதோ அப்போது ஒழுங்காக சிரத்தையாக ஒரு பூஜையை பண்ணிட்டு வா. இதெல்லாம் உங்களுடைய மனசில் இருக்கிறது, அவ்வளோதான். இது ஒரு சடங்கு அல்ல, உன்னுடைய கிராட்டிடியூட், உங்கள் பெரியவங்களுக்கு நீங்கள் செய்கிற நன்றி அறிவிப்பு. காண்டேகர்னு ஒரு பெரிய ரைட்டர் மராட்டியில், அவர் சொல்கிறார், உன் அம்மா வந்து நீ சாதாரணமாக நினைக்காதடா, கண்ணை விளக்காக்கி இரத்தத்தை பாலாக்கி கரத்தை தொட்டிலாக்கி உன்னை வளர்த்தவள் எவ்வளோ அவளே தாய்ங்கிறார். கண்ணு தான் விளக்கம். ஏன்னா ராத்திரிலாம் தூங்குறது இந்த கயமையில இந்த குழந்தை கற்றுக்குன்னு உட்காந்துருக்கும். கர்ப்பத்தில் இருக்கிறப்போது இருட்டாக இருக்குமா, அதனால் இதுக்கு டைம் எல்லாம் தெரியாது இந்த குழந்தைக்கு. ராத்திரிலாம் தூங்க விடாது அவங்க அம்மாவை. இப்போ தூங்கின்ட்டே இப்படி தட்டிக்கணும். அப்போ கண்ணை விளக்காக்கி கரத்தை தொட்டில எவ்வளோன்னு சொல்லி நான் காணணும். தன்னுடைய ரத்தத்தில் இருந்தால் பால் வருது, அவள் தான் தாயே அப்படிங்கிறாரு. இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியுது இல்லையா? அதனால் இன்றைக்கி அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் சரித்தட்டுன்னு திருவள்ளுவர். அன்பில்லாத வாழ்க்கை ஒரு கொடிய பாலைவனத்தில் பட்டுப்போன ஒரு மரம் இருந்தால் அந்த மாதிரி இன்றைக்கி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிஜமான அன்பெல்லாம் கிடையாது. இன்றைக்கி 100க்கு ஒரு ஆள் தான் அப்பா அம்மா அவங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கறது, ஏழையோ கொலையோ அவங்களுக்கு நல்லது பார்க்கணும் அவங்கள அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. இன்றைக்கி பசங்களே எப்படி ஆகிட்டாங்க. கமர்ஷியல் ஆன ஒரு உலகத்தில் நாம் வசிக்கிறோம். இது அன்பெல்லாம் நிஜமாக கிடையாது. ஆதரவற்ற நிலையில் அனாதைகளாய் இறந்து போகும் சக மனிதர்களுக்கு இறுதிக்கடன் செய்வதும் அதற்கு துணையாக இருப்பதும் மிகப்பெரிய மனிதாபிமானமுள்ள செயல் என்றாலும் ஆன்மீக ரீதியில் அது 100 அஸ்வமேத யாகங்கள் செய்ததற்கு சமமான புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொல்லப்படுகிறதே, இது சரிதானா? இந்த உலகம் அமைதியாக இருக்கணும்னா இந்த பித்திருக்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த தேவசம் காரியம் இதெல்லாம் பசங்கள்லாம் பண்ணாத விட்டவங்க அந்த மாதிரி நிறைய பேர் ஆத்மாக்கள் எல்லாம் அலைஞ்சுன்னு இருக்கும். அதுங்களை வந்து இப்போது ஒரு காரியம்ன்றது என்னன்னா, நீ வந்து ஒரு லான்ச்சிங் ஒரு ராக்கெட்டை லான்ச் பண்ணுற மாதிரி ஒரு வீட்டில் சடங்கு ஒன்று இருக்குது. அதுக்கு ஒரு கோயில் கொடிமரம் மாதிரி ஒரு குச்சி நட்டு அது கொடிமரம், ஒரு கல் வச்சு இதுதான் அந்த ஆத்மா இறந்து போனதனுடைய அப்படின்னு சொல்லி மந்திரங்கள்லாம் சொல்லி 10 நாள் ஆன உடனே அதை லான்ச் பண்ணுறாங்க, ராக்கெட்டை லான்ச் பண்ணுற மாதிரி. அந்த மாதிரி சடங்கு தேவசம் காரியம் பண்ணாத விட்ட ஆத்மாக்கள்லாம் இந்த உலகத்தில் தான் சுற்றிக்கினே உட்காந்துன்னு இருக்கும். அதுங்களுக்கும் தேவை இருக்குது. ஏன்னா அது பூமியை விட்டு மேலே போக முடியல. அதனால யாராவது சாப்பிட்ற போது பக்கத்தில் உட்காந்து பேன்னு பார்த்துக்கின்னு இருக்கோம். இப்படி அதுங்களுக்கு தேவைகள்லாம் நிறைய இருக்குது. அதனால் இதுக்கெல்லாம் என்ன வழி? யாரும் செய்யலை, பிள்ளைங்க செய்யலை. செய்யணுன்னா ஒழுங்காக செஞ்சுருப்பான் அப்பயே. அதனால் கோடி மகான் இருந்த வரைக்கும் அவர் என்ன பண்ணுவார்னா, அமாவாசைக்கு வந்து 108 இலை போட்டுருவார். அவர் இருந்த மாடி, அவர் இப்படி தான் உட்காந்துருப்பார். இங்கே ஒரு மாடி இருக்கும், 108 இலை போட்டு அதில் சாப்பாடெல்லாம் பரிமாற சொல்லுவார். அவர் ப்ரே பண்ண உடனே 108 காக்கா ஒவ்வொரு இலைக்கு முன்னாலேயும் உட்காந்து, அதெல்லாம் பித்ரு தேவதைகள், அதுங்கெல்லாம் அந்த சாப்பிடும். அமாவாசை பண்ணியிருந்தார். அதுக்கு முன்னால் அவருடைய பிறவி பாடகச்சேரி சுவாமிகள்னு சொல்லிட்டு பொன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலை கட்டினவர் அவர் தான், தஞ்சாவூர்கிட்ட. அப்போ வந்து 108 இலை போட்டார்னா 108 நாய் உட்காந்துன்னு சாப்பிடும் இலையில். அதனால் இந்த உலகத்தில் இருக்கிற இந்த மாதிரி சாந்தி அடையாத பித்திருக்களுக்கு அமாவாசை அன்னைக்கு அவர் தன்னுடைய கடமையை நினச்சி போட்டிருந்தார். இதே மாதிரி மகோதய புண்ணிய காலம்னு ஒன்று இருக்குது, 12 வருஷத்துக்கு ஒருக்கா வரும். இப்போ திருவண்ணாமலை கோயிலில் இந்திரஜித்துன்னு ஒரு அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் இருந்தான். அப்போது அவன் சொன்னால், மகோதய புண்ணிய காலம் சார், நீங்கள் அதுக்கு ஒத்துக்கோங்க அப்படின்னா. அப்போது நம்ம ஒரு பணம் காட்டணும், 12,000மோ 15,000மோ. அப்போது அந்த கோயிலை திறந்து வைப்பாங்க அந்த பர்டிகுலர் நைட்டில். அன்றைக்கி உலகத்தில் எந்தெந்த ஆத்மாலாம் காரியம் தேவசம் பண்ணாமல் அழிஞ்சிருக்குதோ எல்லாம் சிவர் தரிசனம் பண்ணுறதுக்கு அதுங்களுக்கெல்லாம் ரைட்ஸ் இருக்குது. அன்றைக்கி போய் அந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு பூஜை பண்ணுற போது ஆத்மசாந்தி இல்லாத ஆத்மாக்கள் எல்லாம் அங்கே வந்து சிவ தரிசனம் பண்ணி மோட்சத்துக்கான வழியை தேடிக்கிறதுக்கான வழிமுறைகளெல்லாம் அங்கே இருக்குது. இது அடுத்தது. அதனால் நாம் என்ன பண்ணுறோம், இப்போது அமாவாசைக்கு கோடிசாமி பண்ணாருங்கிறதுனால அந்த அவருடைய செலகுது இல்லையா, அங்கே நம்ம படைக்கிறோம், தனியாக படைக்கிறோம். அதை நம்ம ஜனங்களுக்கு கொடுக்கறதில்ல, மற்ற நாளில் கொடுப்போம். அந்த அமாவாசை அன்றைக்கி வரைக்கும் நம்ம ஆளுங்களுக்கு கொடுக்கறதில்ல. அங்கே படைச்சி இங்கேருந்து ஒரு ஆட்டோவில் இல்லை காரில் நம்ம ஹஸ்பண்டு இந்த மாதிரி ஒரு 5-10 பேர் ஆர்கனைஸ்டாக அந்த ஒரு பொட்டலம், நம்ம வந்து சும்மா சாம்பார் சாதம் ரசம் சாதம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெஜிடபிள் பிரியாணி, ஒரு ஸ்வீட்டு, இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பண்ணி அவங்களுக்கு அதெல்லாம் ஆட்டோலேயே
சிலையை எடுத்துன்னு போயிட்டு நாம் திருப்பூரூர் அங்கங்கே ரோடு ஓரமாக வசதி இல்லாமல் சாப்பிட்றதுக்கு இல்லாத இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நேரில் நம்ம பரிமாறிட்டு வரோம். ஒவ்வொரு அமாவாசைக்கும் நம்ம இதெல்லாம் செஞ்சிட்ருக்கோம். இந்த மாதிரி யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், இந்த பித்ரு ஆத்மாக்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். ஏன்னா எல்லாம் ஆல் ஆர் சஃபரிங் இல்லையா உலகத்தில். எவ்வளோ பேர் ஒரு திவசம் பண்ணோம் காரியம் பண்ணோன்னாவே இன்றைக்கி செலவாகுது. நிறைய பேர்கிட்ட அன்னாடம் காய்ச்சங்கள்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு பண்ணணும்னு எண்ணம் இருந்தால் கூட கையில் காசு இல்லை, அவங்களே லாட்டரி அடிச்சுன்னு தான் உட்காந்துக்கிறாங்க. அதனால் இது ஒரு மெத்தடு. அமாவாசை அன்னைக்கு படைக்கிறது ஏழைங்களுக்கு. கோடிசாமி அதையும் பண்ணார். ப்ளஸ் மகோதய புண்ணிய காலம் இருக்குது. இல்லைன்னா பெசநகர் பிள்ளையார் கோயில், இல்லை சாரதநாராயணன் கோயில், இந்த மாதிரி கோயில்களில் சுவாமியே பண்ணுறதா ஐதீகம் இருக்குது, அங்கே போய் பண்ணுங்கள். இதெல்லாம் எனக்கு ஒத்து வரலைன்னா பேசாமல் உங்கள் வீட்டில் டெய்லி நீ ஏதாவது ஒன்று சாப்பிட்டு தொலைக்க போகிறதில்ல, நீ ஒன்றும் பட்டினி இருக்க போகிறதில்ல. நீ எதை சாப்பிட்றியோ அதை முதல்ல அந்த இலையில் வச்சு உங்கள் வீட்டு காம்பவுண்டு சுத்தமான ஒரு இடத்துல வச்சிரு. அந்த எண்ணம் தான் வாழ்க்கை, அதை நீ பண்ணால் போகிறோம். Question from கல்யாண கிருஷ்ணன் ரவிசங்கர். சித்தர்களுக்கு பல அமானுஷ்ய சக்திகள் உண்டு என்பதை பல நூல்களில் படித்துள்ளோம். இடைக்காடர் சித்தரின் அற்புத செயல், அதாவது நவ கிரகங்களை ஆடு பால் புகட்டி அவர்கள் மயங்கிய பின் உலகின் வறட்சி நீங்கி மழை பொழிய நவகிரகங்களை சுபபலன் கொடுக்கும் வீடுகளில் அமர்த்தி மக்களுக்கும் பிராணிகளுக்கும் நன்மை செய்தார் என்று படித்துள்ளேன். இது பற்றி பாபா தயவு செய்து விளக்கவும். சித்தர்கள்ங்கிறவங்க யார்? சித்தம்னா மைண்டு. ஸோ சித்தத்தை சிவன்பால் வைத்தவர்கள் சித்தர்கள். லாஜிக் 1. லாஜிக் 2, யார் தன்னுடைய மைண்டை டோட்டலாக கண்ட்ரோல் பண்ணியிருக்கானோ அவன் சித்தன். சிவனாவான் அவனே தான் சித்தன். சித்தன் யார் தன்னுடைய அன்பினாலும் தவத்தினாலும் சிவனுடைய உயரங்களை அடைந்தானோ அவனே தான் சிவனாவான், அவனே தான் சித்தன். சித்தன் அன்பே சிவம் ஆவது அறிகிறார், அன்பே சிவம் ஆவது அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அன்பு தான் பெர்சானிஃபைடு பிகம் சிவம். அதனால் யாருக்கெல்லாம் லவ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கோ அவங்கள நீங்கள் சித்தர்கள் என்ற ஒரு டிக்ஷனரிக்குள்ளே கொண்டு வரலாம். இப்போ பழைய சித்தர்கள் மொத்தம் 200 சில்லற பேருக்கு மேலே இருந்தாங்களாம். அதில் மேனேஜிங் கமிட்டின்னு சொல்லுவீங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு 18 பேர் இருக்காங்க. 18 சித்தர்கள் அவங்க. நீங்கள் சபரிமலைக்கு போனீங்கன்னா அங்கே இந்த 18 சித்தர்களும் மீட்டிங் போடுறாங்க அப்படின்னு மாளிகைப்புறத்து மஞ்சர மாதா கோயிலில் அதுக்கு பேக் சைடில் ஒரு கூடம் இருக்கும். அங்கே சித்தர்கள்லாம் மீட்டிங் போடுறாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்தில் அகஸ்தியருக்கு சிவபெருமான் கல்யாண கோலத்தில் தரிசனம் கொடுத்த ஒரு இடம் இருக்குது. அந்த கல்யாண தீர்த்தம்னு அதுக்கு பேர். அங்கே சித்தர்கள் பௌர்ணமிக்கு மீட்டிங் போடுறாங்களாம். அப்போது நீ ஒரு வெள்ளை வேஷ்டியை அங்கே விரித்து வச்சுட்டா மறுநாள் காத்தால் அங்கே சந்தன மழை பெய்யுதான். அந்த சித்தர்களுக்கு சந்தனத்தினால அவங்களுக்கு வெல்கம் மாதிரி சந்தன மழை. ஆனால் மறுநாள் காத்தால் வேஷ்டி சந்தனமாக மாறி இருக்கணும். இப்போ அந்த மாதிரி இருக்கான்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி குற்றாலத்துக்கு வராங்களாம். அங்கே இதே மாதிரி ஒரு வேஷ்டி விரித்து வச்சானா அதில் தேன் மழை பொழிதான். தேன் இல்லையா, அதில் ஒரு மழை பெய்யுதுன்னு. உலகத்தில் இந்த சித்தர்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய சில ஹோலி பிளேசஸ் எல்லாம் இருக்குது. அந்த இடங்களில் அவங்க வராங்க. இந்த உலகத்துக்கு என்ன நல்லது செய்யணும், என்ன ராங்கு ரைட்டு, இதெல்லாம் அவங்க டிசைட் பண்ணி அதை மாற்றுறதுக்காக செய்கிறாங்க. சபரிமலையில் 18 படி இருக்கு இல்லையா, அந்த 18 படியில் 18 சித்தர்கள் உட்காந்துன்னு இருக்காங்க. அந்த 18 படிக்கு மேலே ஐயப்ப சாமி உட்காந்துருக்கார் இல்லையா மூலஸ்தானத்தில், அதுக்கு சித்தநாதன்னு பேர். இந்த 18 சித்தர்களுக்கு அவர் தலைவர் சித்தநாதன். அந்த பழனிக்கு போனேன்னா சித்தநாதன் விபூதி கடன்லாம் இருக்கும். ஸோ முதல்ல பழனி ஆண்டவன் சித்தநாதன் போஸ்டில் இருந்தார். அதுக்கப்புறம் அவர் மேற்கு பார்த்து சபரிமலையில் இருக்கிற ஐயப்பனுக்கு பிளெஸ்ஸிங் பண்ணிடுறாரு. ஐயப்பன் பழனி ஆண்டவனை பார்த்துட்டு உட்காந்துட்ருக்காரு. அதனால் இவர் இப்போ அந்த சித்தநாதன் போஸ்ட்டில் இருக்கிறார். அதனால் 18 படிகள் நீங்கள் 48 நாள் விரதம் இருந்து, நான் ஒவ்வொரு தடவையும் அந்த விரதம் இருந்து 18 படிக்கு தேங்காய் எடுத்துன்னு போகிறீங்க. அப்போது அந்த 18 படியில் இருக்கிறவங்களும் உங்களுக்கு இன்வென்ட்ரி வச்சுக்கிறாங்களாம். இவங்கெல்லாம் வந்தாங்க, பூஜை பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போது இந்த கலியுகத்தில் நீ 7 கடல் கோடி மணலின் கோடி பிறப்பு இழி பிறப்புங்கிற மாதிரி எத்தனையோ பிறவி எடுத்து செல்லான் என்ற தாவர சங்கமத்துள் இழைக்கிறீங்க. இப்போ எப்படி மோட்சத்தை அடைய முடியும்? அதனால் ஈஸியான வழி கலியுக கடவுளாக இருக்கக்கூடிய ஐயப்பன் கண்டுபிடிச்சார். இந்த 18 படியை
வருஷத்துக்கு 48 நாள் விரதம் இருந்து நீங்கள் வாங்க, அவங்கெல்லாம் இன்வென்ட்ரி வச்சு மோட்சம் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் வச்சுருக்காரு இந்த கலியுக தெய்வம் அவருன்றதுனால. அதனால் இதை பண்ண முடிஞ்சால் நத்திங் லைக் தட். நான் வருஷத்துக்கு 48 நாள். தாய்லாந்து புத்திசத்தில் அப்படி இருக்குது. தாய்லாந்து புத்திசத்தில் அவங்க வந்து அவங்க குடும்பத்தில் யாராவது இறந்து போனால் மொட்டை போட்டு ஒரு தீட்சா நாமம் பண்ணுவாங்க. ஒரு ஏதோ ஒரு பேர் வச்சுக்கணும், சாமி பேர். புத்த மடத்தில் போய் பிச்சை எடுத்து சாப்பிட்டு அங்கே 48 நாள் இருந்துட்டு திருப்பி நீ ஆஃபீஸுக்கு போகலாம், படிக்கலாம். அந்த மாதிரி இப்படி ஒவ்வொரு தடையும் ஒரு ஏதோ ஒரு காரண காரியத்துக்காக நீ சாமியார் ஆகி மடங்களில் இருந்து உனக்கு அந்த டிசிப்ளின் வந்துருச்சுன்னு தெரிஞ்சாக்கா நீ தாய்லாந்து புத்திசத்தில் புத்திஸ்ட் மாங்கா ஆகலாம். அங்கே அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இதே மாதிரி வேறு சில வழிகளிலும் இருக்குது. அதாவது யூ கேன் டேஸ்ட் ராமகிருஷ்ண மடம் வேலூர். அங்கே நீ முதல்ல வெள்ளை வேஷ்டி வெள்ளை ஷர்ட் போட்டுன்னு பிரம்மச்சாரியாக போகணும். அங்கே பிரம்மச்சாரியாக இருந்து அவங்க சாப்பாடெல்லாம் போடுவாங்க, எல்லாம் இருக்குது. அந்த தட்சிணேஸ்வரில் பூஜை பண்ணலாம், எல்லாத்துக்கும் உண்டு. அந்த மாதிரி நீ இருந்து அவங்க எதாவது வேலையெல்லாம் கொடுப்பாங்க, மெடிக்கலில், எஜுகேஷனில், அதில் இதெல்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சு உனக்கா என்னால் டிசிப்ளினாக இருக்க முடியும், எனக்கு இந்த உலகத்து மேலே இருக்கிற அட்டாச்மெண்ட்டெல்லாம் கம்மியாயிடுச்சு அப்படின்னு நம்பிக்கை வந்தால் நீ போய் ஏதோ ஒரு தபோவனந்தா, ராமகிருஷ்ணானந்தா, புத்தானந்தான்னு பேர் வச்சுக்கிட்டு காவி கட்டிக்கிட்டு சாமி ஆகிடலாம். அப்படி உன்னால் முடியலன்னா நீ பிரம்மச்சாரியாக இருந்துட்டு திருப்பியும் உன்னுடைய வேலி மேட்டருக்கு வந்துடலாம். இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ரிலாக்ஸ்டு அண்டு அப்ரோச் இருக்குது. சும்மா யாரையும் நம்ம மெச்சிக்கணுன்றதுக்காக காவியெல்லாம் கட்டிக்கணும், மொட்டை போட்டு ருத்ராட்செல்லாம் கலராக போட்டுக்கிட்டு உள்ளே ஒரு மாதிரி வெளியே ஒரு மாதிரி ஃப்ராடு பண்ணின்னு சாப்பிட்றத விட இது பெட்ரு இல்லையா? உன்னால் முடியுதான்னு முதல்ல பார்த்துக்கோ இல்லையா? அது அதாவது இந்த அறக்குறைங்க இருக்குது இல்லையா, அதுக்கு மயான வைராக்கியன்னு பேர். ஒரு பணம் வீட்டு வழியாக போகிற போது பார்த்துட்டு இந்த உலக வாழ்க்கை அனித்தியம் அப்படின்னு நீ ஒரு ஃபோக்கஸ் எடுத்துக்கும். அதுக்கு 2 நாளில் திருப்பியும் உனக்கு அந்த மூடு மாறிடும். அந்த மாதிரி இல்லாமல் ட்ரை பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் நீ அந்த நிலைகளை அடையலாம் அப்படின்றதுக்கு இந்த மாதிரி சில வழிகள் இருக்குது. தாய்லாண்டில் இருக்குது, ராமகிருஷ்ணா மடத்தில் இருக்குது. யூ கேன் ட்ரை ஆல் தட். இல்லைன்னா நீ இந்த வடநாட்டிலலாம் அங்கே செருப்பு ஃப்ரீ, துணி ஃப்ரீ, தங்குற இடம் ஃப்ரீ, ரயிலில் போட்டிலலாம் டிக்கெட் வாங்க மாட்டாங்க. அதனால் வேலை வெட்டி இல்லாதவங்கலாம் சாமி ஆகி போடுறான் இன்றைக்கி நாட்டில். அவன் சும்மா ஃப்ராடுங்க தான் இதுங்கெல்லாம். 190 பேர் ஃப்ராடாக தான் இருப்பான். ஏன்னா அங்கே நீ காவி கட்டி நீ எங்கே போனாலையும் உனக்கு சாப்பாடு போட்டுருவாங்க. அதனால் நிறைய பேர் இப்படிலாம் ஏமாற்றியும் சுற்றுறாங்க. ஹரித்வார், ரிஷிகேஷில் அங்கெல்லாம் போனேன் நிறைய சாமியாருங்க இருப்பாங்க. இவ்வளோ சாமியாராக இந்தியாவில் இருக்கிறான்னு உனக்கே ஆச்சரியமாக இருக்கும். அதெல்லாம் ஆசாமி, சாமியே இல்லை. சரி. திருப்பதி ஸ்ரீ வெங்கடாச்சலபதி சன்னதியில் ஜன ஆகர்ஷண யந்திரம் மற்றும் தன ஆகர்ஷண யந்திரம் ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்தது என்று நூல்கள் கூறுகிறது. அதன் மந்திர சக்தியால் வெகு ஜனமும் தரிசிக்க வருகிறார்கள். காணிக்கையாக தனமும் எல்லோரும் உண்டியலில் சமர்ப்பிக்கிறார்கள். பெருமாள் மார்பில் உள்ள ஸ்ரீதேவி எல்லோருக்கும் செல்வம் அருள்கிறார் என்று நூல்கள் கூறுகின்றன. எல்லாமே ஒரு காரண காரியத்திற்குத்தான் ஆதிசங்கரர் போன்ற மகான்கள் சில தெய்வ சன்னதிகளில் சில யந்திரங்களை பிரதிஷ்டை செய்திருக்கிறார் என்று வைத்துக்கொள்ளலாமா? கலியுக வரதன் தெய்வம் வேங்கடவன் என்று எல்லோரும் நம்பும் கடவுள் பற்றி பாபா தயவு செய்து விளக்கம். நிறைய கோயில்களில் அந்த மாதிரி யந்திரங்கள் பரிசு ஆகிருக்கு. இப்போ காஞ்சிபுரம் இருக்குது. காஞ்சிபுரத்தில் முதல்ல ஆதிசங்கரர் பிரதிஷ்டை பண்ணது அரூபலட்சுமின்னு பேர். காமாட்சி அம்மன் கோயில் இன்றைக்கி நீ பார்க்குறது சிலைக்கு முன்னால் ஸ்ரீசக்கரம் வச்சுருக்காங்க. நீ அந்த அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு இப்படி சுற்றிக்கிட்டு வர்றபோது அங்கே ஒரு உருவம் இல்லாத ஒரு சிலா இருக்கும், ஒரு கல், ஒரு உருவம் இல்லாமல் இருக்கும். அதுதான் அரூபலட்சுமின்றது. நீ காமாட்சி அம்மனுக்கு பூஜை பண்ண குங்குமத்தை அந்த அரூபலட்சுமி மேலே தடவி வீட்டுக்கு எடுத்துன்னு போகலாம் அப்படின்னு வைக்கிறாங்க. ஏன் அப்படி வைக்கிறாங்க? ஆதிசங்கரர் பத்ரிநாராயணன் கோயிலுக்கு போனபோது அவருக்கு 2 சிலை கிடச்சிது. ஒன்று இன்றைக்கி நீங்கள் பத்ரிநாராயணன் கோயிலில் கும்பிட்டுன்னு இருக்கக்கூடிய அந்த பத்ரிநாராயண சிலை, தப்த குண்டம்னு பேர், சுத்தண்ணி நீர் ஊற்று, அதில் கிடச்சது ஒரு சிலை. அதுதான் இன்றைக்கி பத்ரிநாராயணன் கோயிலில் இப்படி பிள்ளையார் உட்காந்துருக்கிற மாதிரி இப்படி உட்காந்துன்னு இருக்கும். நீங்கள் மற்ற நாளெல்லாம் பார்த்தா அதுக்கு சந்தனெல்லாம் பூசி வேறு மாதிரி தெரியும். அந்த கோயில் திறக்கிற அன்றைக்கி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கா பிள்ளையார் உட்காந்து இருப்பார். அந்த அங்கே இருக்கிறது கேது தான், அந்த ஃபார்மில் அது இருக்கும். 2வது சிலையை அவர் காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலில் பரிசு பண்ணார்.
பின்னால் வந்தவங்க அது கொஞ்சம் சரியாக இல்லை, ஷேப்பில் இல்லைன்றதுனால வேற ஒரு நல்ல சிலையை கொண்டு வந்து வச்சுட்டு இந்த சிலையை சைடில் வச்சுட்டாங்க. இருந்தாலும் இதுதான் ஒரிஜினல்ன்றதுனால இது மேலே தடவி எடுத்துகிட்டு போகணும்னு சொன்னாங்க. அப்படி எத்தனையோ கோயில்களில் எந்திர பரிசு, இப்போ மாங்காடு இருக்குது. மாங்காடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு முன்னால் ஒரு மேரு இருக்கும், அதுக்கு தான் அந்த புடவெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க, ரவுண்டாக இருக்கும், அப்படி இருக்கும். அதே மாதிரி காளிகாம்பாள் கோயிலுக்கு போனால் அர்த்தமேருன்னு பேர். காளிகாம்பாளுக்கு முன்னால் இவ்வளோ தான் அந்த ஷேப்பில் ஒன்று இருக்கும். இப்படி பல கோயில்களில் இந்த மாதிரியான எந்திர பிரதிஷ்டைகள்லாம் இருக்கின்றன. அண்டு பல கோயில்களில் ஆரம்ப காலத்தில் இருந்ததெல்லாம் ஒரு சிவலிங்கம் தான். நீங்கள் பெரியபாளையம் போகிறீங்க, கரிமாரியம்மன் கோயில் போகிறீங்க திருவேற்காடில், அங்கெல்லாம் முதல்ல வந்து ஒரு கல் சிலை சிவலிங்கம் மாதிரி தான் இருந்தது. பின்னால் ஜனங்களுக்கு ஏதோ ஒரு விஷுவல் திங்கிங்க்கு ஒரு சிலை தேவைப்படுதுங்கிறதுனால அந்த சிவலிங்கத்தை மறைச்ச மாதிரி இவங்க ஒரு அம்பாளுடைய தலை வரைக்கும் கழுத்து வரைக்கும் இந்த மாதிரி வச்சிடுறாங்க. பெரிய பாளையத்தில் போய் வேணால் இருக்கும், அந்த மாதிரி வச்சிடுறாங்க. திருவேற்காட்டில் வச்சுருக்காங்க, நிறைய கோயிலில் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. நமக்கு ஏதோ ஒரு ஃபிகர் தேவைப்படுது, அந்த ஃபார்மை மைண்டில் கொண்டு வர்றதுக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு உருவகம் பண்ணுவாங்க தேவைப்படுது. அதனால் பல கோயில்களில் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. வடநாட்டிலெல்லாம் முஸ்லீம் படையெடுப்பெல்லாம் வந்தனால அங்கெல்லாம் சாமி சிலைங்கள்லாம் ஒட்டிப்பானுங்க நாயங்க. அதனால் அவங்க இந்த கங்கை நதிக்கு டைரெக்டாக கற்பூரம் கொளுத்தி பூஜை பண்ணுறதுன்னு வச்சுட்டாங்க. கங்கா ஹாரத்தின்னு பேர். அப்படி இல்லைன்னா அங்கே இருக்கிற சன்னியாசிகள் அவன் ஃப்ராடும் நல்லவனும், நான் அவனுக்கு ஒரு கடவுளுடைய வடிவம்னு நினச்சி மரியாதை கொடுத்துட்டு போகிறேன் அப்படிங்கிற ஒரு பாவனெல்லாம் வந்துச்சு. நம்ம சவுத் இந்தியாவில் ஒரே ஒரு தடவை தான் மாலிக் காபூருடைய படையெடுப்பு வந்தது. மீனாட்சி அம்மன் கோயிலெல்லாம் வந்து அவன் இது பண்ணான். அதை தவிர அதுக்கப்புறம் நம்ம பெரிய அளவுக்கு பாதிக்கப்படலை. மற்றவங்க வந்தாங்க, ஆனால் அவங்களும் கடவுள் நம்பிக்கை இருந்தவங்க. ஒய்சாளர்கள் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்தாங்க இல்லையா, தே ஹேட் காட் ஃபெய்த். அவங்க அந்த மாதிரி சிலையிடுகிறது இருந்து. அதனால் இறை வழிபாடு கோயில் வழிபாடுங்கிறதே வந்து இந்த மாதிரியாக காலத்தினுடைய கட்டாயத்தினால் வளர்ச்சியும் தளர்ச்சியும் அடைந்த ஒரு சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வந்தாங்க, நாளடைவில் கொண்டு வந்தாங்க. அதனால் உங்களுக்கு எது தோணுதோ அதை நீங்கள் பண்ணலாம். ஆனால் ஹையஸ்ட்டுன்னு சொன்னால் உனக்கு மைண்டில் கண்ட்ரோல் வந்துச்சுன்னா உனக்கு எந்த கல் கோயில் சிலை எதுவும் தேவைப்படாது. நீ எங்கே கறியோ எங்கேயோ காலை நெட்டின்னு கண்ண முடின்னு உட்காந்துட்டு உனக்கு எது பிடிக்குதோ அந்த ஃபார்ம், பிள்ளையார், முருகன், அம்பாள், சிவலிங்கம் ஏதோ இருந்து அப்படியே மைண்டில் வச்சுன்னு எங்கே உட்காந்தாலும் சரி. மவுண்ட் ரோட்டில் உட்காந்துருந்தா கூட அது கோயில் தான், உன்னை பொறுத்து மாத்திரம். உன்னோட ஆலயம் உள்ளம் பெரும் கோயில். அதனால் அதுதான் ஹையஸ்ட் ஃபார்மு. அது இப்போ ஒரு குழந்தைக்குது, அந்த குழந்தைக்கு ஆரம்பத்தில் கிராலர் தேவைப்படும், நடவண்டி. அந்த நடவண்டி வச்சுக்கிட்டு ட்ருன்னு ஓடிக்கின்னு இருக்கும். இப்போ நீங்கள்லாம் நடவண்டி வச்சுருக்கிறீங்களா? ஏன்னா உங்களுக்கு நட வந்துச்சு. அந்த மாதிரி ஒரு படிநிலையில் கடவுளை தேடுகிறவனுக்கு உருவகம் தேவைப்படும், அதுக்கப்புறம் தேவைப்படாது. அதனால் சித்தர்கள் அந்த நிலையை அடைஞ்சவங்க. அவங்களுடைய பாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா, நட்ட கல்லை சுற்றி வந்து 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து மொனமொனென்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்ட கல்லு பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவோம் கரிச்சுவை அறியுவோம். ஒரு பாத்திரத்தில் நீ வத்த குழம்பு வச்ச, அந்த பாத்திரத்துக்கு வத்த குழம்பு எப்படி இருக்குன்னு தெரியுமா? அந்த மாதிரி உன் உடம்பு தாண்டா பாத்திரம், இதுக்குள்ளே பெருமாள் சிவன் யாரோ இருக்காங்க, அந்த சிவனுடைய டேஸ்ட் இந்த உடம்புக்கு தெரியாது. அந்த மாதிரி நீ ஒரு கல்லை வச்சு இதான் சிவன் அதுன்னு சொல்லி மொனமனான்னு சொல்லி மந்திரம் சொல்கிற இல்லையா இல்லையா? நகி நகிரஷதி டுக்குருங்கரன்னு ஆதிசங்கர் தவக்கலை மாதிரி சொல்கிறது இல்லையா, அது உதவாது. அதனால் பேசாமல் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்கிறார். பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூலமத்தே அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதனால் கல்லில் என்ன ஆகுது, உங்கள்கிட்ட இது பாடுறா உள்ளார். இது ரொம்ப நல்ல பద్ధதி. அதனால் நீங்கள் திருப்பதி இல்லை எந்த கோயிலாக இருந்தாலும் எல்லா இடத்துலையும் ஏதோ ஒரு யந்திரம் இருக்கும். அந்த கோயிலுக்கு வருவதற்கு காரணமாக இருந்தவங்களுக்கு எவ்வளோ விஷயம் தெரியுமோ அதுக்கேற்ற மாதிரி அங்கே எந்திரங்கள் பரிசீலனை செய்யப்படுகின்றன. கற்றவனுக்கு தான் தெரியும் அவன் என்ன எந்திரம் வச்சுருக்கான், எதுக்காக அங்கே வச்சான் அப்படின்னு. இப்போ ஜன ஆகர்ஷணம்னு என்ன, நிறைய ஜனங்க இந்த கோயிலுக்கு வரணும். தன ஆகர்ஷணம் என்ன, இந்த கோயிலுக்கு வசதியாக இருக்கணும், நல்ல நைவேத்தியம் பூஜைங்கள்லாம் ஒழுங்காக நடக்கணும் அப்படின்னு சொல்லி செய்கிறது. நீங்கள் சத்சங்கம் பூஜை ஹோமத்தில் தீபாராதனை சமயத்தில் ஜோதி ரூபத்தில் பல தெய்வங்களையும் மகான்களையும் நவ கிரகங்களை ஒளி வடிவில் பல வருடங்கள் முன்பே காண்பித்திருக்கிறீர்கள் என்று சம்ரக்ஷணா யூடியூப் வெளியீடுகள் உரைக்கின்றன. யூடியூப் இருக்கு, நான் கோயிலே போட்டுக்கிறேன், ஃபோட்டோ எல்லாம் போட்டுக்கிறேன். நவ கிரகங்களை எப்படி உங்களால் காண்பிக்க முடிகிறது, விளக்கவும்.
இல்லாததை யாராலையும் காட்ட முடியாது. ஆனால் இதெல்லாம் ஒளி வடிவங்கள். வள்ளலார் சொல்கிறாரு, உலகுயிர் திரளலாம் ஒளி நெறி பெற்றிட அப்படின்னு. இந்த தெய்வங்கள் என்பவை ஒளி உடம்பை அடைந்தவை. பொன்னுடம்பு எனக்காய் பொருந்திடும் படிக்காய் அப்படின்னு வள்ளலார் சொல்வார். அப்போது அல்லும் பகலமும் மனவரதமோ நினைப்பார்க்கு பொன்மேனி உண்டாகும்னு. இப்போ நீங்கள் பார்க்கிற தெய்வ வடிவங்கள் எல்லாமே கடவுளை இடையராது தைலத்தாரான்னு வாங்க, அந்த மாதிரி சிந்திச்சு 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 அந்த வடிவங்களை அடைந்தவர்கள். இப்படி தான் அதெல்லாம் நடக்கும். இதுக்கு எல்லாருக்கும் உருவம் உண்டு. இப்போ நான் சொன்ன மாதிரி தேவசம் காரியம்லாம் பண்ணலைன்னா அவங்கெல்லாம் சுற்றின்னுக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கும் உருவம் இருக்குது. நீ அவங்கள பார்க்கலாம், பித்திருக்கள் எல்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த உலகத்தில் பல மகான்கள் இருக்காங்க. இப்போது ஸ்ரீ பாபா, ராகவேந்தர், இந்த மாதிரி உயர்நிலையை தொட்ட மகான்கள் இருக்காங்க. நீ 24 மணி நேரமும் ஜபம் பண்ணுற சிஸ்டம் உனக்கு தெரிஞ்சா, இப்போ நான் முந்தானேத்து 2 மணி 20 நிமிஷத்துக்கு நான் பார்க்குறேன், ஒரு இது ராம் சரத்குமார் சாமி மாதிரி நல்லா பஞ்சகச்சம் கட்டி ஜுப்பெல்லாம் போட்டு தலையில் இப்படிலாம் கட்டின்னுட்டு ஒருத்தர் அப்படியே நிற்கிறாரு. நான் எந்திரிச்சிடுவேன். இந்த மாதிரிலாம் பார்த்தாக்கா எனக்கு தெரியும், நான் எந்திரிச்சிடுவேன். எந்திரிச்சு கட்டில் உட்காந்து இப்படி பார்த்தாக்கா அவங்க நம்மளை பார்ப்பாங்க, நம்ம அவங்கள பார்ப்பாங்க. வித்தின் 5 மினிட்ஸு அவங்க அப்படியே எத்தீரியல்னு சொல்லுவோம், அதை அப்படியே காற்றுல போயிடுவாங்க. இந்த மாதிரி நடக்கிறது உண்டு. மகான்களும் வர்றது உண்டு, அவங்களும் ஆசீர்வாதமெல்லாம் பண்ணுறது உண்டு. ஸோ ஒன்று என்ன சால்வேஜ் அடையாத ஆத்மாக்கள், இன்னொன்று உங்களுடைய பித்ருக்கள். அவங்க ஒரு எத்திரியல் வேலையில் இருக்காங்க பித்ருலோகத்தில். எப்பயாவது உங்களுக்கு ஏதாவது நல்லது சொல்லணும், நல்லது செய்யணும்னா அவங்க வருவாங்க, பூமிக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. மூணாவது இந்த பித்தர்கள் மகான்கள். அதை விட பெரிய நிலை இந்த மாதிரி டிவைன் செலஸ்டியல் பீயிங்ஸ்ன்றாங்க இல்லையா, அவங்கெல்லாம் கூட வராங்க. எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. உன்னுடைய உபாசனையில் அவங்கள நீ பிடிச்சி கேட்டிருந்தாக்கா அப்போ வருவாங்க. எல்லாருக்கும் வரமாட்டாங்க, நானே சொல்கிறேனே. அது ஒன்று. ரெண்டாவது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபார்ம் இருக்குது. இப்போ ரத்னகிரியில் ஒரு சாமி இருக்காருன்னா, அவர் ஒரு கண்ணாடி வச்சு, ஒரு விளக்கு, ஒரு வேல் வச்சு, ஒரு குகை மாதிரி வச்சுருக்காரு. அதுக்குள்ளே அவர் உட்காந்து பூஜை பண்ணுவார். அது அவருடைய ஃபார்ம் ஒரு கண்ணாடி, வேலு, விளக்கு, இதை வச்சுக்கிட்டு பூஜை பண்ணுறது. இதுதான் வள்ளலார் பண்ணார். வள்ளலார் யானை கவனியில் இருந்தபோது ஒரு கண்ணாடியை வச்சுக்கிட்டு வேல் வச்சுக்கிட்டு அப்படியே பூஜை பண்ணியிருந்தார். இதுக்கு என்ன சிஸ்டம்னா, ஒரு 10 மாதம் நீ அப்படியே பார்த்துக்கினே பூஜை பண்ணிகிட்டே இருக்கணும். ஓப்பன் ஐ மெடிடேஷன் மாதிரி. அது இந்த பிரம்மகுமாரிஸ் இப்படி தான் ஒரு விளக்க வச்சுட்டு அந்த ஜோதியை அப்படியே பார்த்துனே இருக்கிறது. அதே மாதிரி இதுவும் ஓப்பன் ஐ தான். 10 மாதம் அப்படி பார்த்துனே இருக்கிற போது உன்னுடைய உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்மா இருக்கு இல்லையா, அதனுடைய சொரூபம் அந்த கண்ணாடியில் தெரியும். அதாவது நீ குப்புசாமி, ஆனால் நீ உள்ளுக்குள்ளே பூஜை பண்ணுறது முருகர் என்ற கந்தசாமி. அப்போ குப்புசாமி வில் நாட் சி குப்புசாமி அந்த மிரர், ஈ வில் சி முருகன் அந்த மிரர். இதுதான் அந்த லட்சணம்னு சொல்கிறது. அந்த நிலைக்கண்ணாடியில் பார்க்குறது. ரத்னகிரி சாமி அப்படி தான் பார்க்குறாரு. இது ஒரு வழி. இந்த மாதிரி உலகத்தில் நம்ம எல்லாருக்கிட்டேயும் 5 பொருள் இருக்குது. அதில் ஏதோ ஒன்று ஜாஸ்தியாக இருக்கும். ராமர் இருந்தார், அவர் வாட்டர்லேருந்து வந்தவர், அதனால் சரையு நதியில் ஜலசமாதி அடைஞ்சார். சீதை பூமியிலிருந்து வந்தவங்க, அதனால் பூமி பழக்க பூமாதேவி கிட்டே போய் சேர்ந்துட்டாங்க. மாணிக்க வாசகர் வான் கலந்த மாணிக்க வாசகன்ற மாதிரி ஆகாசத்தில் ஜோதியில் கலந்தார். வாரியார் சுவாமியும் திருத்தணிக்கிட்டே ஏரோப்ளேன் பறக்குது, அந்த நேரத்தில் ஜோதியில் கலந்துட்டார். இவங்கெல்லாம் வானத்திலிருந்து வந்தவங்க. பட்டினத்தார் திருவொத்தியூர்கிட்ட போய் கூடக்குள்ளே என்னை கவுத்துவைன்னு சொல்லிட்டு காற்றுல கலந்தார். இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்க உடம்புல 5 எலிமெண்ட்டில் ஏதோ ஒன்று தூக்கலாக இருக்கும். எல்லாம் பாயசம்தான். சேமியா பாயசம் வேறு, ஜவரிசி பாயசம் வேறு, பைத்தம்பருப்பு பாயசம் வேறு, அரிசி பாயசம் வேறு. அந்த மாதிரி நம்ம எல்லார்கிட்டேயும் 5 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அதில் ஏதோ ஒரு இந்த 5 எலிமெண்ட்ஸில் ஒன்று ஆகாசமோ காற்றோ மண்ணோ நீரோ நெருப்போ தூக்கலாகுது. அப்போ நாம் சாகிற போது அதில் நம்ம கலப்போம். இந்த உலகத்தில் நம்ம செய்கிற பூஜை கூட அதுக்கு இணையான ஒரு லே அவுட்டில் இருக்கும். எந்து ஜோதி தத்துவம். அதனால் இப்போ அண்ணாமலை ஜோதின்றோம், சபரிமலை ஜோதின்றோம். அந்த மாதிரி முருகர் கூட நீ ஜோதின்னு சொல்லலாம். தீபமங்கல ஜோதி நமோ நமன்றாங்க. அப்போ எனக்கு கிடைக்கிற தரிசனங்கள் எல்லாம் ரத்னகிரி சாமி கூட சொல்லுவார், எனக்கு இந்த மாதிரி கிடைக்குது, உனக்கு அந்த மாதிரி கிடைக்குது அப்படின்வார்.
நான் இதெல்லாம் காட்டியிருக்கேன், எனக்கு இப்படிலாம் தெரியுது சாமி அப்படின்ட்டு. அவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழி, உனக்கு அப்படி எனக்கு இப்படி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவார். அதனால் எனக்கு இந்த ஜோதி ஸ்வரூபம்னு சொல்கிறேன் இல்லையா, அதனால் நாம் இந்த ஃபார்ம்லலாம் பார்க்க முடியுது. நம்ம பார்க்குறது இந்த கேமராவில் காட்டுற போது உங்களுக்கு அந்த மாதிரி ஃபோட்டோஸ் அதெல்லாம் பிரிண்ட் அவுட் போட்டுட்டு இப்படி தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இது ஒவ்வொருத்தருடைய வழிமுறை ஒன்று. ஆனால் அங்கே நீ எடுத்து போயிடுவியா? இன்றைக்கி உன்னுடைய நிலை வந்து கோயில் தான். கோயிலுக்கு வர்ற, தீவாரத்தில் பார்க்குற, சாய்பாபாவை பார்க்குற, இங்கே இருக்க சாமியெல்லாம் பார்க்குற, இன்றைக்கி உன்னோட நிலை இது தான். இதுக்கு என்ன பேர் வந்து ஒரு உருவ வழிபாடுன்னு பேர் இதுக்கு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு வழிபாடாக நீ போவேன். நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கெல்லாம் நீ போக ஆரம்பிச்சிருவேன். அண்டு அவங்க அவரவர் அனுபவமும் அவர்தமை அறிவது, அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர். யார் எந்த சாமியை கும்பிட்டாலையும் அது அவங்கவுங்களுக்கு அந்தந்த ரூட்டில் கிடைக்கும். அவங்கவுங்களுடைய அனுபவம்ன்றது அவங்க புரிஞ்சுக்கிறது. அவங்களுடைய முற்பிறவிகளுடைய லட்சணத்தினால அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் அது, இந்த தெய்வ வழிபாடுகள்னு சொல்லக்கூடியதெல்லாம். ஸோ உனக்கு வேணும்னா நீ இதை கான்சன்ட்ரேட்டடாக பண்ணும். இப்போத்துக்கு உன்னுடைய லெவல் ஏதோ கோயிலுக்கு வர்ற, பிரசங்கம் கேட்குற, பிரசாதம் சாப்பிட்ற, யாகம் ஹோமெல்லாம் பார்க்க முடியுதுனால ஸோ இதுவும் நல்லது தான். அதாவது ஈவன் திஸ் இஸ் குட். இது வந்து பூமியில் இருக்கிற மண்ணை வைத்து செய்கிற பொம்மைகளை வைத்து வழிபடுறது. இப்போ எங்களுக்கு இதிலெல்லாம் பெரிய கிக் இருக்காது. ஏன்னா நடவண்டி தாண்டிட்டு நாங்கள் மேலே வந்துட்டோம். அதனால் எங்களுக்கு இதெல்லாம் மைண்டில் அப்படியே வந்துடும். நீங்கள் உட்காந்துருந்தா கூட இதெல்லாம் மைண்டில் வந்துடும். நாங்கள் பூஜை பண்ணுற போது எங்களுதுன்னா ஒரு சீஸ்லெஸ் தாட் ஆஃப் காடுன்னுவோம். எங்களுக்கு மந்திரம் இருக்குது. நான் என்ன பண்ணாலும் சரி உள்ளுக்குள்ளே மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கும். எனக்குள்ளே மந்திரங்கள் இருக்குது, அது ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி தான் நான் பூஜை பண்ணுறேன். ஸோ உங்களுடைய கேள்வி என்ன? முதல் பாட்டு, நவ கிரகங்களை எப்படி காட்ட முடியும்? அதாவது உலகத்தில் 9 கிரகம் இருக்குது இல்லையா, அது 9 பிளானட்ஸ்னு சொல்கிறாங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி 7. அது போக ராகு, கேது. ராகுக்கு தனியாக இது கிடையாது, கேதுக்கு தனியாக கிடையாது. செவ்வாய் இருக்கு இல்லையா, அதுதான் ராகு. திருக்குறாவடின்னு மாயவரத்துக்கிட்ட ஒரு இடங்குது. குரா அப்படின்னா என்ன? குரா 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 சொல்லு, ராகு ராகு ராகுன்னு வரும். கேதுன்னு என்ன? புள்ளியார். அது வந்து வெள்ளிக்கிழமைக்கு உள்ளது. அதனால் வெள்ளிக்கிழமைக்கு உள்ள அம்பாளும் சுக்கிரனும் பிள்ளையாரும் ஒன்று, செவ்வாய்க்கிழமைக்குள்ள ராகுவும் இந்த பிளானட் ராகு இருக்கு இல்லையா, முருகனும் ஒன்று. அதனால் 7 பிளானட்ஸ் இருக்குது. இது 2ம் அதுக்குள்ளே இன்க்ளூடடாக இருக்கிறது. உங்களுக்கு பறக்கிற போது தாயுடைய கர்ப்பத்திலேருந்து வர்றீங்க இல்லையா, அதை வச்சு ஒரு ஜாதகம் கணிக்கிறாங்க. அந்த ஜாதகத்தை பார்த்தாக்கா உங்களுக்கு எந்த மாதிரி ஃபார்ம் ஆஃப் காடு கிட்ட, எல்லா கடவுளும் ஒன்று தான், உங்களுக்கு எந்த ஃபார்ம் ஆஃப் காடு கிட்ட மனசு போகும் அப்படின்னு சொல்ல முடியும். உனக்கு ஒரு இஷ்ட தெய்வத்தை இல்லை குல தெய்வத்தை இல்லை உனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பிளானெட்டு அந்த மாதிரி தனியாக இருக்குது. அப்போது ஒரு ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் வந்து செவ்வாய் நல்லா இருக்குதோ அவங்களுக்கு ஆஞ்சநேயர், முருகர், இந்த சாமிங்க மேலே ஆசை போகும். புதன் நல்லா இருந்தால் நாராயணன்கிட்ட போகும், ஏன்னா அது அலி கிரகம். அண்டு குரு நல்லா இருந்தால் ஷிரடி பாபா, ராகவேந்திரர், பரமாச்சாரியார், தட்சிணாமூர்த்தி, வெங்கடாஜலபதி இந்த மாதிரி போகும். சுக்கிரன் நல்லா இருந்தால் அம்பாள் கிட்ட போகும். சனி நல்லா இருந்தால் நரசிம்மர், ஆஞ்சநேயர், வெங்கடாஜலபதி இந்த மாதிரி போகும். ஞாயிறு நல்லா இருந்தால் சூரியனை வழிபடணும்னு தோணும். அக்பரும் தான், அவன் துல்கன் இருந்தாலும் மொட்டை மாடியில் போய் நின்று சூரியனையே பார்த்து பார்த்து ஃபேமஸ் ஆகிட்டான். அவன் தனியாகவே சூரியனை கும்பிடுற ஒரு மதத்தை கூட உற்பத்தி பண்ணான். அதுக்கு என்ன பேர்? தீனிலாஹி அப்படின்வாங்க. ஸோ அவனுக்கு அந்த ஃபார்ம் வந்தது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அவங்க ஜாதகத்தில் எந்த கிரகம் நல்லா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு அந்த சாமிக்கிட்ட மைண்டு போகும். அதனால் நீ தேடினாலையும் தேடலைனாலையும் உன் ஜாதகம் சொல்லிவிடும் உனக்கு எந்த சாமியை பிடிக்கும் எது பிடிக்காதுங்கிறது. உன் ஜாதகத்தை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு எல்லா சாமியும் பிடிக்கிறதுக்கு ஒரே காரணம் என்ன, என் ஜாதகம் அந்த மாதிரி. என்னுடைய ஜாதகத்தில் 10வது வீட்டில் குரு சுக்கிரன். அப்போது தேவகுரு அசுரகுரு 2 பேரும் என்னுடைய ஜீவன பாகத்தில் உட்காந்துருக்காங்க. அதனால் என்னுடைய வேலையே இந்த குரு வேலை தான், மக்களுக்கு வழி காட்டுறது. அதுக்கடுத்து 11 பூர்வ புண்ணியத்தில் எனக்கு 4 கிரகம் இருக்குது. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன். சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே. ஸோ 2 வீட்டுக்குள்ளே இந்த 6 கிரகம் அடங்கியிருக்கா. அதனால் எனக்கு ரூப பேதங்கள் இல்லை. எனக்கு இந்த கடவுள் அந்த கடவுள், இது வசந்தது அது தாழ்ந்ததுங்கிற மாதிரிலாம் எனக்கு இல்லை. அதனால தான் நான் எல்லா கடவுளுக்கும் கோயில் கட்டியிருப்பேன்.
அடுத்தது பரிவர்த்தனைன்னு சொல்லுவாங்க. எனக்கு 6வது வீட்டில் சேட்டன், அது பரிவர்த்தனையில் இருக்குது சூரியன் கூட. அதனால் எனக்கு வாழ்நாள் பூரா யாராவது எதிரி இருந்துக்கினே இருப்பான். ஆனால் அவனால் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. 6ல் சேட்டன் இருந்தாக்கா ருண ரோகஸ்தானம்னு பேர். எதிரிங்களும் இருப்பானுங்க, ஆனால் எந்த எதிரியும் நேரில் வந்து மோத மாட்டான். அண்ட் அவனால் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. இது அதில். அடுத்தது எனக்கு மேஷத்தில் ராகு, அதனால் என்ன சொன்னாலையும் பலிக்கும். 8ல் கேது, அஷ்டாங்கம்னு பேர். அதனால் 12 வருஷத்துக்கு ஒருக்கா என்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பிரிட்டு எலிவேட் ஆகிட்டே போயினே இருக்கும். ஆரம்பத்தில் சாதாரணமாக இருந்தோம், அப்புறம் ஐப்பசாமி வந்துச்சு, ஐப்பசாமிலேருந்து பூர்ண பிரம்மம் ஆனோம். இப்படி நம்ம ஸ்பிரிட்டு 8ல் வந்து கேது இருக்கிறதுனால ரூப பேதம் மாறிக்கிட்டே இருக்கும், ஆத்மஸ்வரூபம் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் என் ஜாதகத்தை நிறைய பேர் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. வித்வான் லக்ஷ்மணன் ஒருத்தர் பெரிய ஆள், பாலஜோதிடம் எண்கள் இதெல்லாம் வச்சுருந்தார். அவர் 18 வாரம் என்னை பற்றி எழுதினார். அந்த வித்வான் லக்ஷ்மணன் என்னுடைய ஜாதகம் கைரேகை இதை வச்சு எழுதினார். அப்புறம் இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு அம்மா இருந்தாங்க, டாக்டர் ஹெம்மா மாலினின்னு. அவங்க இந்தியாவில் இருக்கிற டாப் அஸ்ட்ராலஜர்ஸ்கிட்டலாம் என்னுடைய சிக்னேச்சர், என்னுடைய நியூமராலஜி, என்னுடைய தம்பி இம்ப்ரெஷன், என் ஜாதகம் எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்து இதுக்கு என்ன பலன் நான் யாருன்னு சொல்லாமல் கேட்டாங்க. அவங்க இருக்காங்க இல்லையா வடநாட்டில், அங்கே இங்கே எல்லோரும் சொன்னாங்க, இவர் வந்து சாதாரண ஜாதகம் இல்லை, இவர் வந்து மகாபாரதத்து பீஷ்மர் மாதிரி இவர் நினச்சாதான் இவர் சாவார், இல்லைன்னா சாக மாட்டார், சுயம் சிந்தனை மரணம் உள்ள ஜாதகம் அப்படின்னாங்க. அடுத்து சொன்னாங்க, இந்த ஜாதகமும் காஞ்சி பெரியவர், மகா பெரியவர், அவர் ஜாதகமும் ஒரே மாதிரி இருக்கு. 2 பேர் ஜாதகத்துலேயும் சனியும் கேதுவும் ரொம்ப உச்சத்தில் இருக்கிறதுனால இவங்க எதை சாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ எல்லாத்தையும் சாதிச்சிருவாங்க. அப்போ அவரது என்ன, வேத சம்ரட்சணம், வேதம் ஐயரெல்லாம் மதிக்காத ஒரு காலம். அதனால் அவர் பிராமணர்கள்லாம் வந்தால் வேதம் படிங்கோ, குடிமை பண்ணுங்க, அப்படியே அந்த வேலையை அவர் பண்ணின்னு இருந்தார். எனக்கு அந்த வேலை இல்லை, எனக்கு இதுதான் வேலை, ஜனங்களை மேய்க்கிறது. அருட்சேவை வழி மார்க்கத்தினாலே நிறைந்தனல் பெருமைதனை நில உலகத்து படைக்க அருளாக எழுந்தனல் மாதவனே, சர்வீஸ் டு த சொசைட்டி. அதனால் நான் ஒன்றும் பண்ண, நான் கோயில் கட்டியிருக்கேன்னா நீங்கள்லாம் கும்பிடுங்கிறதுக்காக பண்ணுறேன். எனக்கு கோயிலே தேவையில்லை, மைண்ட்லேயே கும்பிட்டுருவேன். அப்போ இது ஆசிரமெல்லாம் எதுக்கு உருவாக்குறோம், ஜனங்கள்லாம் வரணும், தங்கணும், அதுக்கெல்லாம் வசதிகள் செஞ்சு கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான கன்செப்ட். ஒரு இருளோடி போய் வவால்லாம் தேடிக்கிற கோயிலை கட்டாமல் நல்ல ஒரு நேச்சுரல் ஆம்பியன்ஸில் பண்ணியிருக்கோம். நம்ம டெய்லி நான் செய்கிற வேலை என்ன, 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் கடவுளை பற்றி உங்ககிட்ட புரியிற பாஷையிலே பேசிக்கின்னு இருக்கேன். இதுதான் எனக்கு கொடுத்த வேலை. எனக்கு கார்டு கொடுத்துருக்கிற வேலையை நான் அழகாக பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ நீ என்னை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா வித்வான் லக்ஷ்மண் சொன்னதை படிச்சுப்பார். அதுக்கப்புறம் ஹேமமாலினி அவங்க இந்தியன் எக்ஸ்பிரஸில் என்னை பற்றி எழுதுனாங்க இல்லையா, ஐக்கிய குஜராத் பிரைம் மினிஸ்டர் இருந்தபோது அட்டைப்படத்தில் அவனையும் என்னையும் போட்டு பண்ணியிருந்தான் அந்தம்மா, அதை படிச்சுப்பார். என்னை பற்றி ஒரு 50-60 நாடியிலெல்லாம் வரும், நான் யார் என்னான்ற மாதிரி, அதை படிச்சுப்பார். ஸோ இதெல்லாம் வந்து நீ புக்கெல்லாம் போட்டுக்கிறேன். நான் இவ்வளோ பெரிய புக்கெல்லாம் இருக்குது, நாடிகள் போற்றும் நாயகன் சொல்லிட்டு இவ்வளோ பெரிய சைஸில் ஒரு 200-300 பக்கத்தில் புக்கெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறமே நிறைய நாடியெல்லாம் படிச்சிட்டாங்க இந்த 3-4 வருஷத்தில். அதெல்லாம் இன்னும் புக்காக போடலை. இந்தமாதிரி கோயிலில் இவங்க படிக்கிறதோடு சரி. So if you want to know more about the spiritual sadhana and how to go up in the spiritual path and how you reach these heights of merging yourself with the light and understanding the luminous forms and the powers you get when you start working for God whole time. நான் பார்ட் டைம் இல்லைல்ல, எனக்கு வேலையே தான். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் யாரை பார்த்தாலையும் கடவுள் வேலை தான் அது. நான் என்ன செஞ்சாலும் கடவுளுடைய வேலை தான். எனக்குன்னு பர்சனலாக என்ன பெரிய லைஃப் இருக்குது, ஒன்றும் கிடையாது இல்லையா. அதனால் அண்டு எ டைம் கம்ஸ் இன் யுவர் லைஃப் வென் யூ வில் லிவ் ஃபார் காட் ஆல் த டைம். பர்சனலி யூ ஒன்ட் ஹேவ் எனி திங் டு டூ. என்ன இருக்குது, எப்போ சாவு வந்தால் டாட்டா கட்டு போய் நினைக்க வேண்டியது தான். நமக்கு ஏதாவது நடக்கணும்னு இருக்கா உலகத்தில், ஒன்றும் இல்லை, எல்லாம் முடிச்சாச்சு. லைஃப்பில் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு தான் ஜாலியாக உட்காந்துன்னு இருக்கோம். இதெல்லாம் மக்களுக்கு புரியறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு சாமியார்னா ஒரு காவி கிவி கட்டின்னு கையில் ஒரு வாத்தோட்டுற குச்சி வச்சுன்னு மொட்டை பட்டை கொட்டெல்லாம் போட்டுன்னு ருத்ராட்சம் கலராக போட்டுன்னு இருந்தால் தான் சாமின்றான். ஜாலியாக ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டுன்னுட்டு அட்ரஸ் இருந்தால் இவர் சாமியங்கிறதுலே அவனுக்கு சந்தேங்குது. எனக்கு உன் தயவே தேவையில்லை, நான் பணக்காரன், அப்போ நான் ஏன் உன்னை கன்வின்ஸ் பண்ணணும், நான் சாமி தான் அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள்கிட்ட எனக்கு எதாவது வேணும்னா தானே நான் உன்னை காக்க பிடிக்கணும். ரொம்ப ஹையஸ்ட் லெவல் சிவசங்கர் பாபா அது. நீ வந்து இந்த சாமியாருங்களெல்லாம் பார்த்து போட்டு அவங்கெல்லாம் ரொம்ப பெரிய பல்புன்னு நினச்சின்னுக்கிறலாம் ஒன்றுமே இல்லை. 99% ஆஃப் தம் ஆர் நாட் ஈவன் மை ஃபுட் டஸ்ட். என் கால் தூசு கூட கிடையாது. அவங்கெல்லாம்
ஒரு காலம் வர்றபோது நீ தெரிஞ்சுக்கோ. ஓகேவா? தெய்வ செயல்புறம்னு ஒரு ஊர்லேருந்து ஒரு சாமியார் வந்திருந்தார். அவர் முத்துசாமி அடிகளார்னு சொல்லி நாகர்கோயில்கிட்டேருந்து வந்தார். அவர் சொன்னது இது: தன்னையும் சித்தனாக்கி தனக்கு ஒரு அருள் சக்தி கொடுத்து தேவலோகத்திலிருந்து அன்னப்பறவையின் மேல் அன்னை சக்தி வரும் அரும் பிள்ளை நீ. அதாவது நீ உனக்கு எல்லா பவரையும் கொடுத்து தேவலோகத்தில் இருக்கக்கூடிய பராசக்தியானவள் இந்த உலகத்தில் வச்சிருக்கா. நீ அவளோட பிள்ளை, நீ அவளுடைய அருள் பிள்ளை. சிறு வயதில் தன்னை அறியாமல் ஆச்சரியப்படும் நிலையில் அருள் வழங்கும் சக்தி இருக்கு. ஏழுமலையான் சன்னிதானத்தில் இருந்து ஸ்வஸ்திக் சுடர் வெளிச்சம் அவன் கரத்திலிருந்து சுரக்கும் சக்தி இருக்கு. நீ திருப்பதிக்கு போகிற, திருப்பதி பெருமாள்கிட்ட என்ன எனர்ஜி இருக்குது? ஸ்வஸ்திக் எனர்ஜின்னுவாங்க. அது நான் எங்கே இருந்தால் என் கையிலேயே அந்த எனர்ஜி இருக்குது அப்படின்னு அர்த்தம். என் கையிலேயே அந்த திருப்பதியில் இருக்கிற எனர்ஜி இருக்குதுன்னு அர்த்தம். சித்தர்கள் கூடும் இந்த எல்லையில் அகத்தியருக்கு பூஜைகள், சித்தர்களும் நவ கன்னிகளும் வந்திருக்கு. அதாவது நான் எங்கே இருக்கனோ அங்கே 18 சித்தர்களும் தேவ கன்னிகைகளும் வந்து பூஜையில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. சர்வ சக்தியும் பெற போகும் இந்த அருள் பிள்ளைக்கு மகேஸ்வரன் அருள் சக்தி உண்டு. இஸ் ஹேவிங் ஆல் பவர் அண்ட் சிவனுடைய பவரையும் அவர் வச்சிருக்காரு. கொங்கண முனிவரின் அருள் சக்தியில் நவ திருப்பதியும் தன் பூஜை அறையிலேயே ஜோதி ரூபத்தில் அருளோடு அமைத்து கொடுக்க கொங்கண முனிவர் கன்னியாகுமரி பகவதி ஆலயத்தில் சித்தாடல் புரியும் மாயம்மா ரூபத்தில் இங்கு காட்சி கிடைக்கும். 9 நவ திருப்பதின்னு திருநெல்வேலி பக்கம் இருக்குது. அது அத்தனை திருப்பதியும் மாயம்மாவினுடைய அருளாலே இதனால் நான் எங்கே இருக்கிறனோ அந்த இடத்துல 9 திருப்பதியினுடைய தரிசனமும் கிடைச்சிடும். ஐயப்பனை கூட்டுக்குள் இறக்கி சொல்ல வைக்கும். சபரிமலையில் இருக்கிற ஐயப்பன் இந்த உடம்புக்குள்ளே இருக்கார். கூடுனா உடம்பு. அதனால் நீ சபரிமலைக்கு போனாலையும் ஒன்று தான், இங்கே எங்கிட்ட எதிரில் நின்று ப்ரே பண்ணாலையும் ஒன்று தான். மறு ஜென்மம் கிடையாது. பின் தேவலோகத்தில் அருள் பணி செய்யும் பாக்கியம் இருக்கு. சித்தர்கள் இருக்கும் இடத்தை பற்றியெல்லாம் சிந்திக்க வைக்கும் சக்தி இருக்கு. கொங்கண முனிவரின் அருள் சக்தியாம் தன் இச்சையை நிறைவேற்றும் சக்தி இருக்கு. உன் எல்லையில் மகா சக்தி இருக்கு. கொங்கண முனிவர்னா யார்? திருப்பதி சிலை இல்லை, அது உள்ளகிற ஆள். நீங்கள் பார்க்குற எல்லா கோயில்லையும் பழனியில் போகர், திருப்பதியில் அவர் தன்வந்திரி, இந்த மாதிரி சித்தர்கள் தான் எல்லா கோயில்லையும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சுந்தரானந்தர்ன்ற அது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது. இப்படி ஒவ்வொரு கோயிலும் இருக்குது. அது மாதிரி திருப்பதியில் இருக்கிற கொங்கண முனிவருடைய எனர்ஜி இல்லையா, அதுதான் என் உடம்புக்குள்ளே இருக்குது. அதனால் இதே திருப்பதி தான், அது வந்து இருப்பு தான். அப்போது அங்கே இருக்கிறது இங்கே இருக்குது, இங்கே இருக்கிறது அங்கே இருக்குது. இதெல்லாம் பெருமாளே சொல்லிட்டார் ஒரு காலத்தில். அது மக்களுக்கு மண்டையில் வர்றதில்லை. அவங்களுக்கு அந்த கூட்டத்தில் நின்று இடித்து வேத்து கொட்டின்னுட்டு ஜர்கண்டி பார்த்தா தான் ஒரு திருப்தி. இதே இப்போ திருப்பதியில் நாளைக்கு கூட்டம் கம்மியாகுது, உன்னை எவ்வளோ நேரம் வேணால் கும்பிட்றான்னு உனக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. டிமாண்ட் சப்ளை தியரி தான் இந்த உலகத்தில் சைக்காலஜின்னு சொல்லக்கூடியது. அதனால் எல்லாமே ஒன்று தான், ரெண்டாவது கிடையாது. ஒரு உனக்கு மூளை இருந்தால் நீ வந்து எம்ஏ படிக்கலாம், பிஹெச்டி படிக்கலாம், நேனோ டெக்னாலஜி படிக்கலாம். அந்த மாதிரி இதெல்லாமே உன்னோட அறிவாற்றல், உழைப்பு, அதை வைத்துக்கொண்டு உனக்கு கிடைக்கிற நாலேஜ், உனக்கு கிடைக்கிற டிவோஷன், அதனுடைய பவர் தான் இதெல்லாம். எல்லாருக்கும் இது சொத்து தான், எனக்கு மாத்திரம் இல்லை. நீங்கள் முயற்சி பண்ணலை, நான் முயற்சி பண்ணேன். நீங்கள் எத்தனை பேர் எல்லாத்தையும் விட்டுருவீங்க? பொண்டாட்டி பிள்ளை குட்டி எல்லாத்தையும் விட்டு காடு மூடும் பிடிச்சின்னுட்டு அலைஞ்சி எவ்வளோ அவமானம் வந்தாலையும் கடவுளை விடாமல் பிடிச்சின்னு இருப்பீங்களா? ஒரு பிரகலாதன் ஆகணுன்னா எவ்வளோ கஷ்டப்படணும் இல்லையா? எவ்வளோ மகான்கள், ஒரு இயேசுநாதர் இன்னைக்கு இருக்காருன்னா அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டால் தான் இதை அடைய முடியும். எடுத்த உடனேலாம் ஒன்றும் சாமி ஆகிட முடியாது. ஆனால் கடவுள் நம்ம பைத்துக்காரனா, உன்னை நம்பி அவனுடைய ஒரு பாறை கொடுக்குறான்னா அவனுக்கு மேலே 100க்கு 100 நம்பிக்கை வரணும். இவன் காரியவாதி இல்லை, நிஜமாகவே நம்மளை நன்றே வரினும் தீதையை விளையினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை. நாம் பெறுகிற பவர் அது. ஸோ ஐ எம் சித்த யோகி. சித்த சுத்தி உள்ளவனே சித்த யோகி, சர்வ சித்திகளும் பெற்றவனே சித்த யோகி. சினமெனும் குணம் மறந்தான் சித்த யோகி, எங்கள் சிவசங்கர் பாபாவன்றோ சித்த யோகி.
முக்தி தர வல்லவனே சித்தயோகி, முக்காலமும் உணர்வான் சித்தயோகி, சத்தியம் தவறாதான் சித்தயோகி, சுத்த சன்மார்க்கம் கண்டவனே சித்தயோகி, புலன்களை ஆள்பவனே சித்தயோகி, உலக நலன் ஒன்றே பேணிடுவான் சித்தயோகி, பலன் ஏதும் எதிர்பாரான் சித்தயோகி, தவ பயனை பிறர்க்களிப்பான் சித்தயோகி, கர்மவினை தீர்ப்பான் சித்தயோகி, விதி கணக்கையும் மாற்றவல்லான் சித்தயோகி, தர்மம் பிறழாதான் சித்தயோகி, தலைவனாய் நமையாழ்வான் சித்தயோகி, ரோகங்கள் போக்கிடுவான் சித்தயோகி, ஏக போகமாய் வாழ்வழிப்பான் சித்தயோகி, சோகமெல்லாம் களைவான் சித்தயோகி, இனிய சொர்க்கம் படைக்க வல்லான் சித்தயோகி, லட்சிய நோக்குடையான் சித்தயோகி, ரட்சணம் தரவல்லான் சித்தயோகி, கரம் பற்றி நம்மை காப்பான் சித்தயோகி, எங்கள் கடவுள் மாமாவே அந்த சித்தயோகி, எங்கள் கடவுள் மாமாவே அந்த சித்தயோகி. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.